நண்பர்களே, இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான 4வது ஒருநாள் போட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 31ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதற்கு முன்னாடி நடந்து முடிந்த 3 ஒருநாள் போட்டியில் இந்தியா வந்து சூப்பராக வந்து ஜெயிச்சிருக்காங்க. தொடரையும் வந்து கைப்பற்றி இருக்காங்க. அதனால் 4வது மற்றும் 5வது ஒருநாள் போட்டியில் வந்து இந்திய அணி வந்து தோத்தாலும் ஜெயிச்சாலும் வந்து பிரச்சனையே கிடையாது. இருந்தாலும் நியூசிலாந்து மண்ணில் வச்சு நியூசிலாந்து அணி வந்து ஒயிட் வாஷ் பண்ணணும் அப்படின்னு தான் இந்திய வீரர்கள் வந்து சிறப்பாக வந்து செயல்படுவாங்க. இதில் வந்து ஸ்குவாட் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 4வது ஒருநாள் போட்டியில் வந்து விராட் கோலிக்கு ஓய்வு கொடுத்த காரணத்தினால ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி வந்து விளையாடுவாங்க. ஓப்பனிங் வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா மற்றும் ஷிகர் தவான் களமிறங்குவாங்க. அடுத்த இடம் விராட் கோலியோட இடத்துக்கு வந்து சுப்மன் கில் வந்து களமிறங்குவார். சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் அண்டர்-19 போட்டிகளில் வந்து சிறப்பாக விளையாண்டுருக்காரு. அதனால் வந்து கண்டிப்பாக கொடுத்த வாய்ப்பை அவரும் வந்து பயன்படுத்திக்குவார். அடுத்தடுத்த இடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அம்பத்தி ராயுடு இருக்காரு, கேதர் ஜாதவ் இருக்காரு, MS தோனி வந்து அணிக்குள்ள வந்து இடம் பிடிச்சிருவாரு. தோனி இல்லாத காரணத்தினால 3வது ஒரு நாள் போட்டியில் வந்து தினேஷ் கார்த்திக் வாய்ப்பு கொடுத்தாங்க. 4வது ஒரு நாள் போட்டியில் வந்து தோனி அணிக்குள்ள வந்தார் அப்படின்னா தினேஷ் கார்த்திக் வந்து வெளியில் போயிடுவார். ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா இருப்பார். ஸ்பின் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குல்தீப் யாதவ் மற்றும் சஹால் இவங்க 2 பேரும் வந்து விளையாடுவாங்க. அடுத்து வந்து வேகப்பந்து வீச்சில் வந்து மாற்றம் இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய செய்திகள் வந்து வெளிவந்திருக்கு. ஏன்னா வந்து 4வது மற்றும் 5வது ஒரு நாள் போட்டி அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கிடையாது. அதனால் வந்து புவனேஸ்வர் குமார் மற்றும் ஷமி இவங்க 2 பேருக்கு பதிலாக இளம் வீரர்களான முகமது சிராஜ் மற்றும் கலீல் அகமது இவங்க 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. ஏன்னா இந்த 2 வீரர்களும் வந்து கண்டிப்பாக வருங்காலத்தில் நல்ல ஒரு பந்து வீச்சாளர்களாக இந்திய அணிக்கு வந்து நம்பிக்கை நட்சத்திரமாக வருவாங்க. அதனால் வந்து இவங்க 2 பேரும் அணிக்குள்ளே வருவாங்க அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் வந்து அந்த சமயத்தில் வந்து ரோஹித் சர்மா மற்றும் ரவி சாஸ்திரி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து ஸ்குவாட் வந்து மாறும். ஸோ ரோஹித் சர்மா வந்து யாரை தேர்வு செய்ய போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.